சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னானாம், போதாது போதாது, இன்னும் 1000 வருஷம் பத்தவை. நரக காவலாளிகள் ஜபானியாக்கள் இன்னும் 1000 வருஷம் பத்த வைத்தார்களாம். 2000 வருஷம் 2000 வருஷம் பத்த வச்சாங்களாம். வெள்ளையாக இருந்த நெருப்பு சுவப்பாக மாறி பத்தியதாம். அல்லாஹ் சொன்னான், போதாது, இன்னும் பத்தவை 1000 வருஷம். 3000 வருஷம் பத்த வைச்சார்கள் நரகத்தை. மலக்குமார்கள் பத்த வச்ச நரகம் கருப்பு நிறத்தில் பத்துதாம். இன்றைக்கு வரைக்கும் கருப்பு நிறம், இன்றைக்கு வரைக்கும் கருப்பு நிறம். அந்த நரக நெருப்பு உலகத்தில் என்னை மதிக்காமல் வாழ்ந்ததற்கு உனக்கு தண்டனை. நான் ரஹ்மானாக இருக்கும் போது என்னிடம் கெஞ்சி கெஞ்சி பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு தொழுகையாளியாக மாறி ரமலானை பயன்படுத்தி தௌபாவோட வந்தியா? 2வது கூட்டத்தில் நான் உன்னை சேர்ப்பேன். சொர்க்கவாதிகள் இல்லையா? 1வது கூட்டம். அல்லாஹ் சொல்றான், துஸ்கா மின் ஐனின் ஆனியா, உங்களுக்கு ஜூஸ். நரகவாசி வந்ததோட நரகத்தில் கிடைக்கிற ஜூஸ் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாற்றுவானாக. அல்லாஹ் சொல்றான், துஸ்கா, எடுத்து குடிக்க மாட்டாங்க ஜூஸ. சின்ன பிள்ளைக்கு நம்ம மருந்து கொடுக்குற எப்படி? சின்ன பிள்ளைக்கு ஊசி போடுற எப்படி? புள்ள வருமா சிரிச்சுக்கிட்டு, போடுங்க மச்சான் ஊசிய, வருமா? புள்ள என்ன சொல்லும்? கத்தும் பெரட்டும், கையையும் காலையும் கட்டி தான் ஊசி போடுற. அத போல அல்லாஹ் வற்புறுத்தி கைய கால கட்டி குடிப்பாட்டுவான் ஜூஸ். ஆனியா என்ற ஜூஸ். பொம்பளை பிள்ளைகளுக்கு பேர் வச்சிடாதீங்க, ஆனியாண்டு. நரகப்பானம் அது. அந்த ஆனியாண்ட ஜூஸ குடிச்சதோட அல்லாஹ் சொல்றான், குடல் எல்லாம் துண்டு துண்டா வெடிச்சு பின்துவாரத்தால் வெளியே வர ஆரம்பிக்கும். பொய்யல்ல குர்ஆன், இதெல்லாம் குர்ஆன். அதை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்குத்தான் இந்த ரமலான். லைஸ லஹும் தஆமுன், ஜூஸ பத்தி சொல்லியாச்சு. அடுத்தது என்னத்தை சொல்லணும்? சாப்பாட்டை சொல்லணுமே. லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீ'. சொல்றான் அல்லாஹ், நரகத்துக்கு வந்தா 1வது சாப்பாடு லரீ என்ற சாப்பாடு. லரீ என்றா கெட்ட நாத்தம் உள்ள, மிருகங்கள் கூட கெட்ட நெருங்காத ஒரு பயங்கரமான முள்ளம். இந்த முள்ள திண்டத்தோட வயிற்றுக்குள்ள உள்ள எல்லா குடல்களையும் அந்த முள்ளு சித்திரும். பசியில திம்பானாம், எடுத்து பசியில திம்பான். இது 1வது சாப்பாடு நரகவாதியிட. 2வது சாப்பாடு அல்லாஹ் சொல்றான், சூரத்து துகான்ல அல்லாஹ் சொல்றான், சூரத்து துகான்ல அல்லாஹ் சொல்றான், ககல்லில் ஹமீம், ககல்லில் ஹமீம். ஜக்கூம் என்ற மரம், நரகத்துடைய அடியில் அல்லாஹ் ஒரு மரத்தை நாட்டுவானாம். அந்த மரம் அப்படியே முளைக்குமா.